ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 2026 இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவை அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து ரெடியாக வச்சிங்க. ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து அது பிடிஎஃபாக ப்ளஸ் வந்து இமேஜாக ஜேபிஜியாக என்ன பண்ணி வச்சுங்க, மாற்றி வச்சுங்க. ஏன்னா அடுத்தடுத்து நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்ளை பண்ணும்போதும் சரி, இல்லை அக்ரிக்கு அப்ளை பண்ணும்போதும் சரி, அது வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபோட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாமே பத்திரமா எடுத்து வச்சுங்க. அதுமாதிரி எல்லா டாக்குமெண்ட்டும் நான் இப்போ சொல்லக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாமே ஒன்ஸ் ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா மற்ற இதுக்கும் இதே தான் கேட்பாங்க. சரிங்களா? மற்ற அட்மிஷன் எல்லாத்துக்கும் இதே தான் கேட்பாங்க. அதனால் இது எல்லாமே யூஸ் பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே 10th மார்க் ஷீட்டில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்ம வந்து கொடுக்கணும். நீங்கள் மற்ற இதில் நான் கொடுத்துருக்கேன், ஆதார் கார்டில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது. 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி தான் மற்ற எல்லா டாக்குமெண்ட்டில் இருக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே சேமாக பார்ப்பாங்க. அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்தில் பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய நேமும் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா இப்போ அதை வச்சு தான் நமக்கு 10th மார்க் ஷீட்டுமே கொடுத்துருப்பாங்க. அதனால் அதை வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு மெயில் ஐடி யூஸில் இருக்கிற மாதிரி பாருங்கள். இல்லைனா க்ரியேட் பண்ணிங்க. ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும் மெயில் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு. அதனால் மெயில் ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுங்க. பாஸ்வேர்டு இது எல்லாமே பத்திரமா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அதை வச்சு தான் நமக்கு வந்து அப்டேட்டட் எல்லாமே வரும். நம்ம வந்து கவுன்சிலிங்கு நமக்கு என்ன ரேண்டம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம எந்த ரேங்க்கில் இருக்கோம், எப்போ நம்ம கவுன்சிலிங் எல்லா டீட்டெயிலும் நமக்கு இந்த மெயிலுக்கு வரும். அதே போல் ஃபோன் நம்பர், யூஸ் பண்ணக்கூடிய ஃபோன் நம்பர்ஸ் வந்து கொடுங்க. உங்களுடையது அல்லது உங்கள் பேரண்ட் இது ரெண்டுத்தில் யாருனாச்சும் ஒன்று கரெக்டாக தெளிவாக கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இல்லை ரிலேட்டிவ் இந்த மாதிரி யாராவது கொடுத்துட்டு, ஏன்னா எல்லா மெசேஜும் அதுக்கு தான் வரும். இந்த 2 இதுக்கு தான் வரும். ஒன்று மெயிலுக்கு ப்ளஸ் வந்து மொபைல் நம்பருக்கு வரும். அதை நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், சரிங்களா? அதை வந்து எல்லாத்துக்குமே கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் அதை வந்து வாங்கி வச்சிங்க. ஆல்ரெடி வச்சுருப்பீங்க, இல்லை அப்படின்னா அப்ளை பண்ணி வாங்கிக்கிங்க. உங்கள் வீட்டில் ஏற்கனவே யாருக்காவது இருக்குது அப்படின்னா அதை வச்சு வாங்கினா இன்னும் ஈஸியாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும். நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறதை விட ஏற்கனவே இருக்கிறவங்கள வச்சு நீங்கள் வந்து நியூவாக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரம் 1 வீக்லேயே நமக்கு வந்து கிடச்சிரும். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து கேட்குறீங்க, எதை வச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் அதை வச்சு கேட்குறீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதேமாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வச்சுருக்கணும். இல்லை நான் ஸ்போர்ட்ஸ் பர்சனை வச்சு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான ப்ராப்பரான சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும். அந்த இதிலே கொடுத்துருப்பாங்க என்னென்ன ஸ்போர்ட்ஸ் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை வந்து பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போனோஃபைட் சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டடிடு இன் பாஸ்டு பிஃபோர் 2026, 2026 ஆண்டுக்கு முன்னால் நீங்கள் அரசு பள்ளியில் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான போனோஃபைடு நீங்கள் வந்து வச்சுருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து 6 to 12 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா நமக்கு வந்து 7.5 ரிசர்வேஷன் இருக்குது. அதனால் அது வந்து கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா பதிவு கட்டணம், இணையதளம் மூலமாக சேர்த்துறதுக்கான விபரம், நம்ம வந்து எதை வச்சு அப்ளை பண்ணுறோம் அந்த இதை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும், சரிங்களா? டிடி எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான இது. ஸோ டிடி வந்து பார்த்தீங்கன்னா டிஎஃப்சி வாயிலாக மட்டும் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ, நெட் பேங்கிங்கு இந்த மூலிமா பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக வச்சுங்க. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம் என்னென்னா நமக்கு வந்து ஸ்கூலில் எம்இஎஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த எம்இஎஸ் நம்பரை எழுதி வச்சிங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை நோட் பண்ணுறதே இல்லை. எப்போ இருந்தாலும் எம்இஎஸ் நம்பர் நீங்கள் வச்சிங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து தேவைப்படும். அதுக்கடுத்து ஆதார் நம்பர், ஒரு சில இது வந்து ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி நம்ம எங்கெங்கே ஸ்டார் போட்டு கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ரெட்டில், சரிங்களா? ஸ்டார் போட்டது எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கணும்னு அர்த்தம். அந்த அப்ளிகேஷனில் ஸ்டார் இல்லாமல் ஒரு சில இடம் இருக்கும். அது நம்மளோட விருப்பப்பட்டால் கொடுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். அதே மாதிரி பேரண்ட்ஸோட ஆனுவல் இன்கம், சரிங்களா, வருமான சான்றிதழ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அதை வந்து நீங்கள் வாங்கி வச்சிங்க. அதுக்கடுத்து ஸ்கூல் டீட்டெயில்ஸு ஒரு ஷீட்டில் எழுதி வச்சிங்க. 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சிருந்தா பிரச்சனை கிடையாது. இப்போ மாறி மாறி கூட படிச்சிருப்பீங்க. 6 to 8 ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. அதுக்கடுத்து 9th 10th ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. அதுக்கடுத்து 11th and 12th, சரிங்களா, ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. இதோட அகடமிக் இயர் எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, எழுதி வச்சுங்க. அதில் மீடியம் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா இதை பார்த்து வச்சுங்க. எந்த இயர் வந்து படிச்சிங்க, 6ஆவது வந்து எந்த இயர் படிச்சிங்க, 7ஆவது எந்த இயர் படிச்சிங்க, 8ஆவது எந்த இயர் படிச்சிங்க அப்படிங்கிறது எல்லாமே எழுதி வச்சுங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் புதுசாக தேட தேவையில்ல, எழுதி ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுட்டா போதும், நமக்கு வந்து பெட்டராக இருக்கும். அதுக்கடுத்து 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, 12th ஸ்டாண்டர்ட் ரோல் நம்பர், வகுப்பு, தேர்வு பதிவெண் வந்து கேட்குறாங்க. அதே போல் 12th மார்க் ஷீட்டு, வகுப்பு மதிப்பெண் பட்டியல் வந்து என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க, சரிங்களா? மார்க் ஷீட் இது எல்லாமே தேவைப்படும். எல்லாத்துக்கும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க.
அதேமாதிரி 11th மார்க் ஷீட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 12th நமக்கு வந்து அட்டாச் ஆகி வரும். அப்படி 11th தனியாக கொடுத்துருந்தாங்கன்னா 11th மார்க் ஷீட்டு தனியாக ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க. அதுக்கடுத்து உதவித்தொகை உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சரிங்களா, முதல் தலைமுறை பட்டதாரினா அதுக்கு தனியாக சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கணும். அதே மாதிரி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் இருக்குன்னா அதுக்கு தனியாக நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கணும். அதுக்கடுத்து விண்ணப்ப பதிவு செய்ய தரவுத்தாளை டேட்டா ஷீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ டேட்டா ஷீட்டு நம்மளுடைய வெப்சைட்லேயே நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதே வந்து ஒரு நிமிஷம். ஸோ டேட்டா ஷீட்னா இதுதான். இதில் நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதி வச்சுக்க சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட்டு போட்டு இதை வந்து ஃபுல்லாக என்ன பண்ணி வச்சுங்க எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி ஃபில் பண்ணலாம், இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுங்க டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அப்ளை பண்ணுறதை பற்றி எதனாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கேயே எல்லாமே இவங்களே கொடுத்துட்டாங்க, டெமோ வீடியோ கொடுத்துருக்காங்க, என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவை, அதுக்கடுத்து அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க. கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும் அந்த டேட்டா ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஷெடியூல் முதற்கொண்டு எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸும் இதே லிங்க்கில் நமக்கு வந்து இருக்கும். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அப்ளை பண்ணுறதை பற்றி ஏதாச்சும் டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.